வணக்கம், வெல்கம் டு ராமானுஜன் ஸ்டடி சர்க்கிள். இந்த வீடியோவில் நம்ம கோடிங் அண்டு டீகோடிங், அதாவது குறியீட்டல் குறிமீட்டல் அப்படின்ற டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ குறியீட்டல் குறிமீட்டல் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாம்லேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். சரியா? ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். சரியா? ஸோ ஃபஸ்ட் ஒன், இஃப் லேம் இஸ் ரிட்டன் as ODPH, how can mail be written in that code அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதில் லேம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் ODPH இப்படி எடுத்திருக்கேன். சரியா? ஸோ இதில் நம்ம பேர் வச்சுக்கலாம்பா. அதாவது A வந்து 1, B 2, C 3. ஸோ இந்த மாதிரி பேர் வச்சோம் அப்படின்னா L வந்து 12வது எழுத்து, A வந்து 1, M 13, E வந்து 5, O 15, D வந்து 4, P 16, H 8. சரியா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இந்த டாபிக் போடலாம். பாருங்கள், 5ஓட 3 ஆட் பண்ணால் 8, அதே போல் 13ஓட 3 ஆட் பண்ணால் 16, 1ஓட 3 ஆட் பண்ணால் 4, 12ஓட 3 ஆட் பண்ணால் 15. ஸோ எல்லாத்துலேயும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா 3 ஆட் பண்ணியிருக்காங்க. சேம் அதே கான்செப்டில் மேல் அப்படின்ற ஒரு விஷயத்தை எழுதிக்கிறேன். சரியா? இங்கே என்ன செஞ்சோமோ அதே வேலையை தான் நம்ம அந்த மேலுக்கும் செய்யணும். அப்போ என்ன செய்வோம்? 3 ஆட் பண்ணுவோமா? கரெக்டாக எல்லாத்துலேயும் 3 ஆட் பண்ணுவோம். ஸோ M 13, A 1, L வந்து 12, E 5. 13ஓட 3 கூட்டினா 16. ஏபிசிடியில் 16வது எழுத்தில் இருக்கிற லெட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா P. அதே போல் 1ஓட 3 கூட்டினா 4. ஏபிசிடியில் 4வது இடத்துல இருக்கிற லெட்டர் D. 12ஓட 3 கூட்டினா 15. அப்போ ஓன்னு வரும்பா. 5ஓட 3 கூட்டினா 8. 8வது இடத்துல இருக்கிற லெட்டர் வந்து H. ஸோ அப்போ PDOH அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியா? இதை வேறு எப்படி சார் சொல்லலாம்? இந்த கொஷினை பாருங்கள். இந்த லேமில் இருக்கிற வார்த்தைகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க? லேமுக்கு ODPHா? இதை இப்படியும் ஆன்சர் சொல்லலாமா? இந்த லேமில் இருக்கிற எல்லா எழுத்துக்களும் இந்த மேலில் இருக்கா பாருங்க. M இருக்குது, ஏவும் இருக்குது, எல்லும் இருக்குது, ஈயும் இருக்குது இந்த மேலில். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி மேலே கொடுத்துருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே எனக்கு கேட்குற கொஷின்லேயும் இருந்தால் நம்ம தாராளமாக என்ன செய்யலாம்னா, எம்முக்கு P இருக்குது சார், ஏக்கு D இருக்குது, எல்லுக்கு O இருக்குது, ஈக்கு H இருக்குன்னு சொல்லிட்டு டைரெக்டாக நம்ம ஆன்சரை சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இன் எ சர்டைன் கோட் கம்ப்யூட்டர் இஸ் ரிட்டன் as OCPMTURE அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கம்ப்யூட்டர் அப்படின்ற அந்த வார்த்தையை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சிஓவை ஓசின்னு எடுத்திருக்காங்க, எம்பியை பிஎம்னு எடுத்திருக்காங்க, யூடியை டியூன்னு எடுத்திருக்காங்க, இஆரை ஆர்இன்னு எடுத்திருக்காங்க. சரியா? அதே போல் OHKCYE இந்த மாதிரி இருக்குமா? இதை நம்ம எப்படி எழுதலாம்? OHஐ HOன்னு எழுதலாமா? கேசியை சிகேன்னு எழுதலாம், ஒய்யை இஒய்ன்னு எழுதலாம். கரெக்டா? ஸோ ஹாக்கி அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரியா? அதாவது ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, இது போன கொஷின் சொன்ன அதே மாடல் தான். இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்கிறீங்களா? என்னதான் 3வது கொஷினே ஒர்க் கொடுக்குறதுனே அப்படின்னு யோசிக்காதீங்க. 2வது கொஷின் சொன்ன அதே மாடல். சரியா? ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். பாருங்கள், இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேட்டுக்கு எனக்கு YZGன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாங்கன்னா நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஏபிசிடியை இந்த பேட்டர்னில் எழுதணும். அதாவது M வரைக்கும் ஒரு லைன் எழுதணுங்க. சரியா? ஏலேருந்து M வரைக்கும் ஒரு லைனு, எம்முக்கு நேராக N. ஸோ இந்த மாதிரி எழுதிங்க. சரியா? இந்த மாதிரி எழுதிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த கொஷினுக்கு ஆன்சர் சொல்லலாம்.
பாருங்க, பிக்கு நேராக ஒய் தானே, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏக்கு நேராக செட் இருக்கா, அதே போல் டீக்கு நேராக ஜி கொடுத்துருக்காங்களா, ஸோ டீக்கு நேராக ஜி. ஓகேவா, சேம் அதே பேட்டர்னில் சிக்குக்கு என்ன ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க. பாருங்கள், சிக் அப்படின்னும் போது எஸ்ஸுக்கு என்ன சார் இருக்குது, எஸ்ஸுக்கு எச் இருக்கா, ஸோ எஸ்ஸுக்கு எச். அதே போல் ஐக்கு என்ன இருக்குது, ஐக்கு ஆர் இருக்குது. கரெக்டா, சிக்கு என்ன இருக்குது, சிக்கு எக்ஸு. கேக்கு என்னமா இருக்குது, கேக்கு வந்து பி இருக்கா, ஸோ ஹெச்ஆர் எக்ஸ்பி அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரியா, ஹெச்ஆர் எக்ஸ்பி, அதாவது ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரிங்களா, ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஏபிசிடி எழுதலாம் மோஸ்ட்லி டைம் இருக்காது. ஸோ அதுக்கு என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயம் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதை ஆக்சுவலாக இதை நான் ஏ டு செட்டுன்னு எடுத்துப்பேன். சரியா, ஏ டு செட், அதாவது ஏக்கு ஆப்போசிட் ஜெட்டுன்னு. அதே போல் இதை பையின்னு பதிப்பேன். சரியா, பையின்னு ஞாபகம் வச்சுக்க, பிக்கு ஆப்போசிட் ஒய்யின்னு. ஓகேவா, இது க்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு யமஹாவில் க்ரஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்குவேன். சரியா, இதை டோரு விண்டோ, டிக்கு ஆப்போசிட் டபிள்யூ, டோருக்கு விண்டோ. சரியா, இதை இப்போ இருக்கிற பசங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த விஷயத்த எனக்கு சொன்னாங்கப்பா. அதாவது நான் இதுக்கு முன்னே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்குவேன்னா, ஈக்கு ஆப்போசிட் வின்றத விஇ அப்படின்றது நீங்கள் ஒரு 90 கிட்ஸாக இருந்தால் உங்களுக்கு அந்த ஸ்கூலில் இருக்கிற ஒரு பீரியடாக இருக்கும். சரியா, ஸ்கூலில் வந்து அந்த டைம் டேபிளில் ஒரு பீரியட் வந்து விஇ அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க, வேல்யூ எஜுகேஷன் அப்படின்ற பேரில், மதிப்பு கல்வி அப்படின்னு. சரியா, ஆனால் இப்போ இருக்கிற பசங்க இதை எப்படி மாற்றிட்டாங்கப்பா, இவி அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா ஒரு சிலர் எலக்ட்ரிக் வெஹிக்கல் அப்படின்னாங்க. நான் அதை கூட ஏற்றுப்பேன். சரி, இவி அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவி அப்படின்றத அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் சார்ட்லாம் பண்ணி பாருங்க சார், ஈவினிங் அப்படின்றத ஈவின்னு தான் சொல்லுவாங்களாம் ஷார்ட்டாக. சரியா, குட் ஈவினிங் அப்படின்றத ஈவின்னு போட்டால் ஈவினிங்னு நம்ம எடுத்துக்கிறோமா. சரியா, ஏதோ ஒன்று நமக்கு தேவை என்ன ஞாபகம் வச்சுக்கணும், அதை ஞாபகம் வச்சுங்க. சரியா, எஃப்க்கு ஆப்போசிட் யூ, இதை நான் ஃபியூவல் அப்படின்னு எடுத்துப்பேன். ஓகேவா, ஃபியூவல் அதாவது இந்த பெட்ரோல் டீசல் இதெல்லாம் இருக்குல்ல, எரிவாயு அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஜிடி இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, ஒன்று இப்போ ஐபிஎல் வேறு, குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா, குஜராத் டைட்டன்ஸ் ஜிடி அப்படின்னு ஒரு டீம் இருக்குல்லங்க, கரெக்டா. ஸோ அப்படி கூட ஞாபகம் வச்சுங்க. ஹெச்எஸ் அப்படின்றத ஹை ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாமா, ஹை ஸ்கூல். ஓகேவா, அதே போல் ஐஆர் அப்படின்றத நீங்கள் வி, நான் படிக்கிற பையன் இல்லை படிக்கிற பொண்ணு அப்படின்னா வி ஈக்குவல் டு ஐஆர், வி ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்றது ஓம்ஸ் லா. கரெக்டா, ஓம்ஸ் லா. இப்படியாவது ஞாபகம் வச்சுங்க, ஐக்கு ஆப்போசிட் ஆறுன்னு. இல்லையா, இந்தியன் ரயில்வே. கரெக்டா, இந்தியன் ரயில்வே. இது ஜாக்கு குயின்னு. சரியா, ஜாக்கு குயின்னு. ஓகேவா, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இது கேபி கருப்பு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுங்க. சரியா, ஸோ அதே போல் இது லவ், எல்ஓ அப்படின்றது லவ்னு வச்சுங்க. இது எமன், எம்என், எமன் வருது இல்லை. ஸோ ஏதோ ஒன்று, இது நான் சொல்கிற ஷார்ட்கட் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லை, ஞாபகம் வச்சுங்க, அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ இந்த கொஷினில் பாருங்களேன், எஸ்ஐ சிகேன்னு கொடுத்துருக்காங்களா, இதை நான் எப்படி யோசிப்பேன், ஆல்ரெடி இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன், இருந்தாலும் அந்த ஷார்ட்கட் வச்சு யோசிச்சு பாருங்க. எஸ்ன்னு சொன்னாங்களா, எஸ்ஸுக்கு ஐ ஸ்கூல்னு நம்ம சொன்னோமா, அப்போ எஸ்ஸுக்கு ஆப்போசிட் ஹெச். வி ஈக்குவல் டு ஐஆர்ன்னு சொன்னார், அப்போ ஐக்கு ஆப்போசிட் ஆறு. இது க்ரஷ்ன்னு சொன்னேன், அப்போ சிக்கு ஆப்போசிட் எக்ஸு. கரெக்டாக, இது கேபி கருப்புன்னு சொன்னேன், அப்போ கேக்கு ஆப்போசிட் பி. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டை வச்சு அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பா. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இது எல்லா எக்ஸாம்லேயும் கேட்குறாங்க இந்த மாடல். ஆனால் அந்த கடைசியாக கேட்குற கொஷின் இருக்குது பாருங்கள், அது மட்டும் அது என்ன எக்ஸாமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. சரியா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த கொஷினில் பாருங்கள், ஒயிட்டை ப்ளூன்னு சொல்கிறாங்க, ப்ளூவை ரெட்டுன்னு சொல்கிறாங்க, ரெட்டை மஞ்சள்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மாறி மாறி சொல்லிட்டு வராங்க. சரியா, அப்படி சொல்லிட்டு வரும்போது கடைசியாக கேட்குற கொஷின் என்ன, மனித ரத்தத்தின் நிறம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
சரியா? மனித ரத்தத்தின் நிறம் என்ன? அதாவது வாட் வுட் பி த கலர் ஆஃப் ஹியூமன் பிளட் இப்படின்னு கேட்குறாங்க. இது ஈஸியான கொஷினுங்க. கரெக்டா? மனுஷ ரத்தத்தோட நிறம் நார்மலாக சிவப்பு. அந்த சிவப்பு அப்படின்றத இவங்க என்னன்னு சொல்கிறாங்க? சிவப்பு என்பதை மஞ்சள் எனவும், இங்கிலீஷ்லேயும் பாருங்க என்ன சொல்கிறாங்க? ரெட் இஸ் கால்டு எல்லோ. ஸோ அப்போ எல்லோ அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். நல்லா புரிஞ்சுங்க. அவங்க ஒரு கொஷின் கேட்பாங்க, என்னன்னு? இப்போ மனித ரத்தத்தின் நிறம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது டைரெக்டாக நீங்கள் சிவப்புன்னு சொல்லிட்டு சிவப்பை டிக் பண்ணுறக்கூடாது. அதுவும் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. இவங்க உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்டாங்கல்ல, அதுக்கு ஒரு ஆன்சர் வரும்ல, அந்த ஆன்சரை என்னவா மாற்றணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இங்கே சிவப்புன்றத நான் மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் அது பேர் கோடிங். சரியா? ஸோ அப்போது அந்த மஞ்சள் அப்படின்றது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். புரியும் நினைக்கிறேன். ஸோ இது ஏன் நான் அந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் ஹையர் லெவல் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அங்கே ஈஸியாக மனித ரத்தத்தின் நிறம் என்னன்னு கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் மாற்றி பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் நிறம் என்ன, அதாவது KMNO4ஓட நிறம் என்ன? சரியா? வாட் இஸ் த கலர் ஆஃப் KMNO4? கொஞ்சம் மாற்றி கரப்பாம்பூச்சியோட ரத்தத்தின் நிறம் என்ன? ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். கொஞ்சம் டஃப்பாக கேட்குறேன் அப்படின்னும் போது. சரியா? நெக்ஸ்ட் ஒன், 3 ஸ்டார் 5 ஸ்டார் 6 ஈக்குவல் டு 9 25 36. அதே போல் 2 ஸ்டார் 4 ஸ்டார் 9க்கு வந்து 41 6 81 கொடுத்துருக்காங்க. 7 ஸ்டார் 8 ஸ்டார் 10 இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஈஸியான கொஷின். என்னன்னா 3 ஸ்கொயர் பண்ணி 9ன்னு எடுத்திருக்காங்க, 5 ஸ்கொயர் பண்ணி 25ன்னு எடுத்திருக்காங்க, 6 ஸ்கொயர் பண்ணி 36ன்னு எடுத்திருக்காங்க. கரெக்டா? ஸோ அப்போ 3 ஸ்டார் 5 ஸ்டார் 6க்கான ஆன்சரு 3 ஸ்கொயர் 9, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36. அதே போல் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 9 ஸ்கொயர் பண்ணால் 81. கரெக்டா? இப்போ 7 ஸ்கொயர் பண்ணால் என்னங்க வரும்? 7 ஸ்கொயரு 7 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 49. அதே போல் 8 ஸ்கொயர் பண்ணால் 64, 10 ஸ்கொயர் பண்ணால் 100. அப்போ ஆன்சரு 49 64 100 அப்படின்றது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகேம்மா, இந்த மாதிரி ஒரு பெரிய வார்த்தை ஒன்று கொடுத்துருக்காங்கப்பா. சரியா? இந்த வார்த்தைக்கு அவங்களே வந்து ஒரு கோடும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா பெருசாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஃபஸ்ட்டு அதை நேராக இப்படி எழுதிக்குங்க. இதை டைரக்ட் கோடிங் அப்படின்வாங்க. எதை வச்சு சார் இது டைரக்ட் கோடிங்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஃபஸ்ட்டு மேலே கொடுத்துருக்கிற நம்பர் ஆஃப் லெட்டர்ஸும் கீழே கொடுத்துருக்கிற நம்பர் ஆஃப் லெட்டர்ஸும் ஈக்குவலாக இருக்கான்னு பாரு. மேலேயும் கீழேயும் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஈக்குவலாக இருக்குல்ல, மேலே எத்தனை லெட்டர் இருக்கோ அத்தனை லெட்டர் தான் கீழேயும் இருக்குது. இது ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, இங்கே காமனாக ஒரு சில வார்த்தைகள் இருக்கும், ஒரு சில எழுத்துகள் இருக்கும், அது ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஓஇயா, ஸோ ஓக்கு ஆப்போசிட் ஈன்னு வருதுமா, ஞாபகம் வச்சுங்க. இது ஆப்போசிட்டுன்னு சொல்லதை விட எங்கெல்லாம் ஓ வருதோ அங்கே இ யூஸ் பண்ணணும். சரியா? அதே போல் ஓ எங்கன்னா இருக்கா? அந்த இடமும் பாருங்கள் கரெக்டாக இ தான் வருது. அதே போல் வேறு எதுனா இருக்கா பாருங்கள். எஸ்ஸு, இங்கே என்ன வந்திருக்கா எஸ்ஸுக்கு? இங்கேயும் பாருங்கள் எஸ்ஸுக்கு என்ன வருது. ஸோ இந்த மாதிரி வந்தால் தான் அதை டைரக்ட் கோடிங் அப்படின்வாங்க. சரியா? இப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம கஷ்டமே பத தேவையில்ல. கொஷின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். சாயிலுக்கு ஆன்சர் என்ன? ஸோ எஸ்ஸுக்கு என்ன இருக்குது? என்னு. ஓக்கு என்ன இருக்குது? இ. ஐக்கு என்னமா இருக்குது? ஐ இங்கே இருக்கா? ஐக்கு நேராக ஜே இருக்கா? ஸோ ஜே. அதே போல் கேக்கு என்ன இருக்குது? சரியா? கே இல்லை. எல்லுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. எல்லுக்கு கே ஆக்சுவலாக. சரியா? அப்போ கே. அப்போ NEJK அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர், அதாவது ஆப்ஷன் பி. சரியா? ஸோ அவ்வளோதான் இந்த கொஷின். நெக்ஸ்ட் ஒன். இது ஈஸியான மாடல்ப்பா. இந்த மாடலில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், Z26ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கேருந்து என்ன தெரியுதுன்னா A1 B2 C3 இந்த பேட்டர்னில் எடுத்திருக்காங்க. சரியா? அப்படி எடுத்தால் தான் எனக்கு Z26ன்னு வரும். இப்போ நெட்டுக்கு என்ன ஆன்சர் வரும்?
பாருங்கள், என் வந்து A1 B2 C3 எடுத்தா 14வது லெட்டர். சரியா? இ வந்து 5வது லெட்டர், டி 20வது லெட்டர். இதை ஆட் பண்ணிங்கன்னா 39ன்னு கரெக்டாக வருது. அதே போல் NUT. ஸோ இங்கே N 14, U 21, T 20. இதை ஆட் பண்ணிங்கன்னா 35, 20, 55பா. ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது பாருங்க, டெல்லி இஸ் கோடட் அஸ் 73541. கல்கத்தாக்கு கோடிங் கொடுத்துருக்காங்க. கலிக்கட்டுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கேயும் இதுவும் டைரக்ட் கோடிங் தான். DELHI. இது 73541. அதே போல் கல்கத்தா அப்படின்னும் போது இதுக்கு 82589662 கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இங்கே பாருங்கள், சி எங்கே இருக்குது? இங்கே 8ஆ? இங்கேயும் பாருங்கள், சிக்கு 8 தான், இங்கேயும் டிக்கு 6 தான், இங்கேயும் டிக்கு 6 தான். கரெக்டா? ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக என்னென்னு எடுத்துக்கலாம், இது டைரக்ட் கோடிங்னு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு தேவை கலிக்கட்டுக்கான ஆன்சர் என்ன? ஸோ கலிக்கட்டில் சி தானமா இருக்குது, சிக்கு 8, ஏக்கு 2, ஐ அதாவது எல்லுக்கு 5, சரியா? ஐக்கு 1, மறுபடியும் சிக்கு 8, யூ வந்து 9, டி வந்து 6. ஸோ 896 அப்படின்றது ஆன்சர், அதாவது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன். இஃப் இன் ஏ சர்டைன் லாங்குவேஜ், ஃப்ளவருக்கு கொடுத்துருக்காங்கப்பா. ஃப்ளவருக்கு UOLDVI இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு மெத்தடு. என்னன்னா, எஃப்க்கு யூ கொடுத்துருக்காங்கனாலே ஃபியூவல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ இது ஆப்போசிட். அதே போல் எல்லுக்கு ஓ இருக்கா, ஓக்கு எல் இருக்குது. டோரு விண்டோன்னு சொன்னோம். கரெக்டாக? ஸோ அதுக்கேற்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க. இதுவும் நான் சொன்ன வேல்யூ எஜுகேஷன். இவி அப்படியாவது ஞாபகம் வச்சுங்க. அதே போல் V = IR, அந்த ஓம்ஸ் லா பிரகாரம். கரெக்டாக? ஸோ இது ஆப்போசிட் அப்படின்னா டெர்மினலுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ டெர்மினல் அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே பேசணும்ல, டி இருக்குமா, டீக்கு ஆப்போசிட் கண்டிப்பாக ஜி தான். குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னு பேசணும், ஞாபகம் இருக்கா? ஸோ அப்போ ஜியில் ஸ்டார்ட் ஆகுது இந்த ஒரு ஆன்சர் தான். ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரியா? அதே போல் தான் ஈக்கு ஆப்போசிட் வின்னு வரும். சரியா? அதே போல் ஆருக்கு ஆப்போசிட் ஐன்னு வரும். ஸோ செக் பண்ணி பாருங்கள், இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் ஜியில் வருது. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் தான் ஆன்சராக இருக்கும். அடுத்தது, இஃப் POND, இதுக்கு RSTLன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ POND இப்படி எடுத்துக்கிறேன். இதுக்கு RSTL இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இது எல்லாத்துமே பாருங்கள், P வந்து 16, R வந்து 18, O வந்து 15, S 19, N 14, T 20, D வந்து 4, L வந்து 12. சரியா? அப்போ 16ஓட 2 ஆட் பண்ணால் 18, 15ஓட 4 ஆட் பண்ணால் 19, 14 + 6 தான் 20, 4 + 8 தான் 12. ஸோ 2, 4, 6, 8 இந்த பேட்டர்னில் ஆட் பண்ணியிருக்காங்க. சேம் அதே ப்ரொசீஜரில் ஹியர் அந்த HEARன்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதையும் நம்ம அதே பேட்டர்னில் ஃபஸ்ட்டு எழுத்த 2ஆலையும், அடுத்த எழுத்து 4, அடுத்த எழுத்து 6, நெக்ஸ்ட்டு 8 இதால் நம்ம ஆட் பண்ணோம். சரியா? ஸோ H வந்து என்னன்னு எடுத்துக்கிறேன்னா 8வது லெட்ருமா. சரியா? இது கூட 2 ஆட் பண்ணால் 10ன்னு வரும். ஏபிசிடியில் 10வது இடத்துல இருக்கிற லெட்டர் ஜே. இ வந்து 5, இது கூட 4 ஆட் பண்ணால் 9, ஏபிசிடியில் 9வது இடத்துல இருக்கிற லெட்டர் ஐ. A1 இது கூட 6 ஆட் பண்ணால் 7, ஏபிசிடியில் 7வது இடத்துல இருக்கிற லெட்டர் ஜி. ஆர் வந்து 18, இது கூட 8 ஆட் பண்ணால் 26, 26வது இடத்துல இருக்கிற லெட்டர் Z. ஸோ JIGZ அப்படின்றது ஆன்சர், அதாவது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு,
மவுஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரியா, இதுக்கு PRUQC இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஷிஃப்ட்டுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேயும் M13, P16, O15, R வந்து 18. சரியா, U அப்படியே வச்சுக்கலாம். S வந்து 19, Q 17, E 5, C 3. ஸோ இது எல்லாத்துலேயும் பாருங்கள், நான் என்ன செய்கிறேன்னா M13 கூட 3 ஆட் பண்ணால் 16, 15 கூட 3 ஆட் பண்ணால் 18. சரியா, 19ல் 2 கழிச்சா 17, 5ல் 2 கழிச்சா 3. சரியா, ஸோ இதில் நடுவில் இருக்கிற லெட்டரை மட்டும் நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். சேம் அதே பேட்டர்னில் ஷிஃப்ட்டுன்னு ஒன்று எடுத்துக்கிறேன்ப்பா. இதுலேயும் நடுவில் இருக்கிற லெட்டர் அப்படியே தான் வச்சுக்கணும், எதுவும் மாற்ற தேவையில்லை. சரியா, ஸோ அதை அப்படியே வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற 4 லெட்டரை ஃபஸ்ட்டு 2 லெட்டரில் 3 ஆட் பண்ணணும், அடுத்த 2 லெட்டரில் 2 மைனஸ் பண்ணணும். ஸோ இதே போல் தான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ S வந்து 19, 3 ஆட் பண்ணிங்கன்னா 22. ஏபிசிடியில் 22வது இடத்துல இருக்கிற லெட்டர் V. H 8, 3 ஆட் பண்ணிங்கன்னா 11. ஸோ 11வது இடத்துல இருக்கிற லெட்டர் K. F வந்து 6, 2 கழிச்சிங்கன்னா 4, 4வது இடத்துல இருக்கிற லெட்டர் D. T 20, 2 கழிச்சிங்கன்னா 18, 18வது இடத்துல இருக்கிற லெட்டர் R. ஸோ VKIDR அப்படின்றது ஆன்சர். அதாவது ஆப்ஷன் பி ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல்ப்பா. இந்த மாடல் சம் நிறைய இந்த காம்படேட்டிவ் எக்ஸாமில் எங்கே கேட்டிருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நான் பார்த்தேன் ஒரு 2-3 இடத்துல. சரியா, ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் புதுசாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் ரீசனிங்கில் இது ஸ்டேட் கவர்மெண்ட், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்லாம் நம்ம யோசிக்கவே முடியாது. ஏன்னா யோசிக்கிறது தான் வேலையே. இது வராதுன்னு யோசிக்கக்கூடாது, இந்த மாதிரி வந்தால் என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ரீசனிங் போட முடியும். ஏன்னா மற்ற டாபிக் பரவாயில்ல, இதுதான் கண்டென்ட், இந்த அளவுக்கு நம்ம படித்தா போதும் அப்படின்னு யோசிக்கலாம். சரியா, நான் சொல்கிறது மற்ற சப்ஜெக்ட். ஆனால் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் இல்லைங்க, அதுக்கு எல்லை இல்லை. சரியா, ஒரு டாபிக்னால் அந்த டாப்பிக்கில் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ரீசனிங் மார்க் வரும். ஏன்னா இங்கே நமக்கு டைப்ஸுன்னெலாம் இல்லைம்மா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இப்படியும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமில் யோசிக்காமல் நிறைய கொஷின்ஸ் பார்த்து பார்த்து இந்த மாதிரிலாம் கேட்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும். சரியா, எக்ஸாமில் போய் பார்க்கக்கூடாது, ஓ இந்த மாடல் நல்லா இருக்கே அப்படின்னு. சரியா, அப்படி யோசிச்சிங்கன்னா அந்த எக்ஸாமில் எப்படி ரிசல்ட் வரும்? சரிங்களா, ஸோ அதனால் தெளிவாக எல்லா மாடலையும் பார்த்துட்டு போங்க. சரியா, ஸோ இந்த மாடல் எப்படி சார் போகிறது? இங்கே நிறைய பேர் யோசிச்சாங்க 3, 5, 7. இப்போ அடுத்த நம்பர் 9 தானே சார், அப்போ ஆன்சர் 9. ஆக்சுவலாக சொல்ல போனால் இல்லை, வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா, ஆன்சர் 9 தான். ஸோ இந்த மெத்தட் எப்படி போடுறதுன்னா, ஃபஸ்ட் நம்பரை இந்த 841 இருக்குல்லங்க, இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 8, இதை 2வது நம்பரால் டிவைட் பண்ணி 3வது நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 4ஆம் வாய்ப்பாடில் 8 2 முறை வரும், 2 + 1 3. அதே போல் 633 இருக்குது, இதை 6/3 + 3ன்னு எழுதலாமா? ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 2 முறை, 2 + 3 5. அதே போல் 425ன்னு கொடுத்துருக்காங்க, இதை 4/2 + 5ன்னு எழுதலாம். ஸோ 2 + 5 7. ஸோ அதே போல் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அந்த 217 இருக்குல்லங்க, அதை 2/1 + 7 எடுத்துக்கலாமா? ஸோ இதை 2ஆல் 1ஆல் டிவைட் பண்ணால் 2 தான், 2 + 7 9ன்னு வருமாப்பா. ஸோ ஆன்சர் 9 அப்படின்றது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரியா, நான் ஏற்கனவே சொன்னது தான் 9 தான் ஆன்சர். ஆனால் இந்த மெத்தடு பிரகாரம் தான் 9 வந்துச்சு. இங்கே 3 5 7 அடுத்த நம்பர் 9 அந்த பேட்டர்ன்லாம் இல்லை. சரியா, ஸோ நான் 9 வர வச்சிங்க இந்த கொஷினுக்கு. ஓகே, எல்லா கொஷினும் நம்ம இந்த மாதிரி யோசிச்சோம்ல அந்த மாதிரியே வந்துடாது. சரியா, ஸோ லாஜிக்கும் தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு இது எஸ்ஐயில் கேட்ட ஒரு கொஷின்மா.
ஆக்சுவலாக பாம்பே அப்படின்றத மை 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 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அது எப்படி வந்துச்சு ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கணும். பாம்பேயில் எம்மு ஒய், அதாவது 3வது லெட்டரையும் 6வது லெட்டரையும் எடுத்து 3 முறை எழுதியிருக்காங்க. கரெக்டா? இது 1 2 3 4 5 6ன்னு பேர் வச்சா 3வது லெட்டரையும் 6வது லெட்டரையும் எடுத்து 3 முறை எழுதியிருக்காங்க. ஸோ அதே போல் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். இதில் இது 1 2 3 4 5 6 7 8 9 9 வரைக்கும் வருதா? ஸோ 9 வரைக்கும் வருதுன்னா 3ஆம் வாய்ப்பாலில் வர நம்பர் மட்டும் பாருமா. 3 6 9 வருமா? ஸோ MNU கரெக்டாக. 3வது எழுத்தா எம்மு, 6வது எழுத்தா என்னு, 9வது லெட்டராக யூ இருக்குது. ஸோ இந்த லெட்டர்ஸை 3 முறை எழுதணும். நான் அதுதான் சொன்னேன், 3 முறை எழுதணும். சரியா? ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்க, இஃப் கார்பெட், அதாவது CARPET, இதை எப்படி சொல்கிறாங்கன்னா TCEAPRன்னு கொடுத்துருக்காங்க. அதை எதை வச்சு சார் சொல்கிறாங்க? இந்த லாஸ்ட்டு எழுத்தை ஃபஸ்ட்டு எழுதுறாங்க. சரியா? இந்த ஃபஸ்ட்டு எழுத்தை ரெண்டாவதாக எழுதிக்கிறாங்க. அப்போ லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு, அகைன் லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு, அப்போது EA, அகைன் லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு, ஸோ PR. ஸோ இப்படி ரொம்ப எழுதியிருக்காங்க. இதே போல் நேஷ்னலை எழுதுனா எந்த மாதிரி எழுதுவீங்க? ஸோ இதுதானே கொஷினு. பாருங்கள், நேஷ்னலில் எல் இருக்கா? அப்போ எல்லை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன், நெக்ஸ்ட்டு என்னு. ஸோ இங்கே லாஸ்ட்டு, அதாவது ஏ, அடுத்தது என்னு, இங்கே T, ஸோ இங்கே O, அடுத்து இங்கே I. ஸோ ஞாபகம் வச்சுங்க, லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்னில் எடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ LNAANTOI ரைட்டு. ஆப்ஷன் சி ஆன்சர். இந்த மாடலும் ரீசன்ட் டைமில் எக்ஸாமில் நிறைய கேட்குறாங்க. ஸோ என்னென்னா 975 இதுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, த்ரோ அவே கேர்பேஜ். ஆக்சுவலாக இது ஒரு சென்டென்ஸ். சரியா? ஒரு வார்த்தை இல்லை, ஒரு வாக்கியம். அதே போல் 528 இதுக்கு ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க, கிவ் அவே ஸ்மோக்கிங் அப்படின்னு. 213க்கு ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க, ஸ்மோக்கிங் இஸ் ஹார்ம்ஃபுல். ஸோ இதில் அவங்க கேட்குற கொஷின் என்ன? ஸ்மோக்கிங்கான கோடு என்னவாக இருக்கும்? நார்மலாக யோசிச்சு பாருங்கள், ஸ்மோக்கிங் 2 இடத்துல வருது இங்கே. சரியா? ஸோ இந்த இடம் ஒன்று வருது, இந்த இடம் ஒன்று வருது. ஆனால் 2 இடத்துலையும் பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஸ்மோக்கிங்க்கு 8, இந்த இடத்துல ஸ்மோக்கிங்க்கு 2. ஸோ 2 ஆன்சர் வருது. அப்போ அதை வச்சு நம்ம ஆன்சர் சொல்ல முடியாது. சரியா? அப்போ என்ன சார் செய்யணும்? இந்த நம்பரில் ஃபஸ்ட்டுலேயும் செகண்ட்லேயும் பாருங்கள், ஃபஸ்ட்டு லைன்லேயும் செகண்ட் லைன்லேயும் பாருங்கள், எது காமனாக இருக்குன்னா இங்கேயும் 5 காமனாக இருக்குது, இதுலேயும் 5 காமனாக இருக்காமா? ஸோ அதை அதிர்ஷ்டேன். அதே போல் இங்கே ஃபஸ்ட் லைனில் எது காமனாக இருக்குது? அவே காமனாக இருக்கா? அப்போ அவேக்கு ஆன்சர் 5பா. அதே போல் 2வது லைன்லேயும் 3வது லைன்லேயும் பாருங்கள், 2 பொதுவாக இருக்குது, இங்கே ஸ்மோக்கிங் பொதுவாக இருக்கா? அப்போ ஸ்மோக்கிங்க்கு ஆன்சர் வந்து 2. புரியுதா? பாருங்கள், 2வது லைன்லேயும் 3வது லைன்லேயும் பொதுவாக இருக்குது 2ன்ற நம்பர். 2வது லைன்லேயும் 3வது லைன்லேயும் அந்த வாக்கியத்தில் பொதுவாக இருக்குது ஸ்மோக்கிங். அப்போ ஸ்மோக்கிங்க்கான ஆன்சர் 2. ஓகேவா? சப்போஸ் இந்த கொஷினில் த்ரோக்கு என்ன சார் ஆன்சர் அப்படின்னு கேட்டிருந்தா என்ன செய்வீங்க? த்ரோக்கு ஆன்சர் கேட்டிருந்தா ஆன்சரு 9 or 7 இருக்கும். சரியா? 9 வரலாம், இல்லை 7 வரலாம். அதே போல் கேர்பேஜ் கேட்டிருந்தாலும் 9 or 7 தான் ஆன்சர். ஏன்னா இங்கே டைரெக்டாக ஆன்சர் வரல. ஆனால் கிவ்வுக்கு பிரச்சனை இல்லைப்பா, கிவ்வுக்கு ஆன்சர் கேட்டிருந்தா 8 ஆன்சரு. அதே போல் இஸ்ஸுக்கு கேட்டிருந்தா 1 or 3 ஆன்சர். சரியா? ஸோ ஹார்ம்ஃபுல் கேட்டிருந்தாலும் 1 or 3 தான் ஆன்சர். சரியா?
ஸோ கொஷினில் நமக்கு கேட்டது ஸ்மோக்கிங்க்கான ஆன்சர் என்னன்னு தான் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். சரியா? ஸோ ஒரு கொஷின் ஒழுங்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே அட்டன் பண்ணலாம். சரியா? ஸோ ஆப்ஷன் சி 2ன்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, இந்திய சர்டைன் கோடு இதில் போயட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸு கியூ எஸ் டி என் ஓ கியூ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 6 லெட்டர் மேலே இருக்குது, கீழே 7 லெட்ரு இருக்குது. சரியா? அப்போ எனக்கு ஒரு லெட்ரு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. கரெக்டா? ஸோ இதை எப்படி சார் சம் போகிறது? ஒய்லேருந்து ஒன்றை குறைச்சி பாருங்கள், எக்ஸு வந்துடும். ஆர்லேருந்து ஒன்றை குறைச்சி பாருங்கள், கியூ வந்துடும். டீலேருந்து ஒன்றை குறைச்சா எஸ் வந்துடும். ஈலேருந்து ஒன்றை குறைச்சா டி. ஓலேருந்து என்ன குறைச்சா ஒன்றை குறைச்சிங்கன்னா என்னு. பிலேருந்து ஒன்றை குறைச்சிங்கன்னா ஓ. இங்கே பி ப்ளஸ் 1 கியூ. ஸோ எல்லாத்துலேயும் ஒன்று குறைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு லெட்டருக்கு மட்டும் ஒன்றை குறைக்கவும் செய்கிறாங்க, ஒன்று ஆட் பண்ணவும் செய்கிறாங்க. ஒன்று டிகிரீஸும் ஆகுது, ஒன்று இன்க்ரீஸும் ஆகுது. சரியா? ஸோ அந்த பேட்டர்ன் பிரகாரம் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் ஓவரும் செக் பண்ணி பாருங்கள். ஓவர் செக் பண்ணும்போதும் இங்கே கியூ டி யூ என் பி இப்படி தான் இருக்கா? ஆரில் ஒன்றை குறைச்சிங்கன்னா கியூ, ஈயில் ஒன்றை குறைச்சா டி, விக்கு ஒன்று குறைச்சிங்கன்னா யூ, ஓவோட ஒன்று குறைச்சிங்கன்னா என்னு, ஓ ப்ளஸ் 1 பி. ஓக்கு அடுத்த லெட்டர் பி தானேப்பா. ஸோ அதுவும் கரெக்டாக வருது. அப்போ நமக்கு என்னன்னா மோருக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஈலேருந்து ஒன்றை குறைச்சனா டியா, ஆர்லேருந்து ஒன்றை குறைச்சா கியூ, ஓலேருந்து ஒன்றை குறைச்சனா என்னு, எம்மிலேருந்து ஒன்றை குறைக்கிறேன் அப்படின்னா எல்லு, எம்முக்கு அடுத்த லெட்டர் அதாவது எம் ப்ளஸ் 1 வந்து என்னன்னா என்னு. ஸோ என்எல்என் கியூடி அப்படின்றது ஆன்சர். சரியா? அதாவது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, இது ஈஸியான மாடல். கேலண்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்கம்மா. இதில் இந்த சியும் ஆரும் அப்படியே தான் இருக்குது, எதுவுமே மாற்றலை. ஆனால் இந்த ஏஎல்ல எல்ஏனோ, ஏஎன்ன என்ஏனோ, டிஇயை இடினோ எடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே இருக்குது. அதே போல் சர்க்குலரை எப்படி எழுதலாம்? ஸோ இங்கேயும் சியும் ஆரும் அப்படியே வச்சுக்கிறேன். அதாவது ஃபஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் நான் மாற்றலை. மீதி இருக்கிறத ஐஆரை ஆர்ஐன்னு எழுதலாமா? சியூவை யூசின்னு எழுதலாம், எல்ஏவை ஏஎல்லுன்னு எழுதலாம். கரெக்டா? ஸோ அப்போ ஆன்சர் சிஆர்ஐ யூசி ஏஎல்ஆர். ஆப்ஷன் டி ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ட்விங்கிள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே அதுக்கு ஆன்சரா எஸ்ஸு வி ஹெச் ஓ ஜே கே டி. பாருங்க, ஈலேருந்து ஒன்று குறைச்சா டி அங்க, அதாவது ஈக்கு முன்ன டி. கரெக்டா? எல்லுக்கு முன்ன கே, கேக்கு முன்ன ஜே. இது வரைக்கும் ஓகேங்க, தெளிவாக புரிஞ்சுங்க. எண்ணுக்கு அப்புறம் தாங்க ஓ. ஸோ இங்கே மட்டும் ப்ளஸ் 1 இல்லையா? பேர் நம்பர் வச்சுருங்க. இது 5, இது 4, எல்லு 12, கே 11, கே 11, ஜே 10, என் 14, ஓ 15, ஐ 9, இது 8, டபிள்யூ வந்து 23, வி வந்து 22, டி 20, இது 19. உங்களுக்கு டவுட் வந்தா தாராளமாக ஏபிசிடி நம்பருக்கு எழுதிடுங்க. சரியா? ஸோ இப்போ பாருங்கள், இங்கே மட்டும் 14 + 1 15ன்னு வருது. ஆனால் மீதி எல்லாமே இது -1 தான். கரெக்டா? ஸோ அப்போ நடு லெட்டர் மட்டும் +1 ஞாபகம் வச்சுங்க. அதே போல் இப்போ ஃபில்டருக்கு ஏதை சொல்கிறாங்க? சரியா? ஃபில்டருக்கு ஆன்சர் எழுதணும். எல்லாத்துலேயும் நம்ம என்ன செய்வோம்? எஃப் வந்து 6, ஐ 9, எல் 12, டி 20, இ 5, ஆர் 18, எஸ் 19. எல்லாத்துலேயும் -1. நடு எழுத்து மட்டும் +1. கரெக்டா? அதை மாதிரி தான் முன்ன மேலே எழுதியிருக்கோம்.
ஸோ அந்த பேட்டர்ன் பிரகாரம் 6ல் 1 கழிச்சா 5, 5வது எழுத்தாக இருக்கிறது இ. 9ல் 1 கழிச்சா 8, 8வது எழுத்தாக இருக்கிறது எச். 12ல் 1 கழிச்சா 11, 11வது இடத்துல இருக்கிறது கே. 20ஓட 1 கூட்டினா 21, 21வது இடத்துல இருக்கிறது யூ. 5ல் 1 கழிச்சா 4, 4வது இடத்துல இருக்கிறது டி. 18ல் 1 கழிச்சிங்க அப்படின்னா 17, 17வது இடத்துல இருக்குது கியூ. 19ல் 1 கழிச்சிங்கன்னா 18, 18வது எழுத்துல இருக்கிறது ஆர். சரியா? அப்போ இஹெச்கேயூ டிக்யூஆர் இது ஆன்சரு. இதை ஏன் தெரியுமா சொன்னேன்? நிறைய பேர் என்ன செய்வீங்கன்னா 2 கண்டுபிடிப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிடபிள்யூஐன்னு வருதா, இது எல்லாத்துலேயும் -1 பார்த்தவொடனே எல்லாமே -1 தான் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஆன்சர் போட்டுருவீங்க. சப்போஸ் இது எல்லாத்துக்கும் நீங்கள் -1, அதாவது நடு லெட்டர் +1 வருது இல்லைப்பா, அதுக்கு பதிலாக -1 அப்ளை பண்ணிங்கன்னா என்ன தெரியுமா ஆன்சர் வரும்? -1 அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே கே டிக்கு முன்னே எஸ்ஸா இஹெச்கேஎஸ்ன்னு வரும். அதுவும் இங்கே ஆப்ஷனில் இருக்குது. அதுதான் நான் சொல்ல வரேன். சரிங்களா? நீங்கள் ஒன்று அதாவது மிஸ்ஜட்ஜ் பண்ணி கேர்லெஸ்ஸாக ஒரு ஆன்சர் நோட் பண்ணுறீங்கல்ல, அதுவும் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஆனால் நமக்கு என்ன தெரியும்? நடுவில் இருக்கிற லெட்டர் +1, அப்போ இங்கேயும் +1 பண்ணணும் அப்படின்ற அந்த லாஜிக் தெரிஞ்சாதான் இந்த கொஷினுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். நம்ம பழக்க தோஷத்தில் -1 வந்தனால எல்லாமே -1 தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு தப்பான ஆன்சரை நோட் பண்ணிருப்போம். அந்த தப்பான ஆன்சரும் அங்கே ஆப்ஷனில் இருக்கும், பார்த்துங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், டிக்ஷனரி அப்படின்றதுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. எது? 1 2 3 4 2 5 6 7 8 9. இதில் எந்த லெட்டராவது ரிப்பீட் ஆகுதாமா? ஐ ரிப்பீட் ஆகுது பாருங்க. ஐ ரிப்பீட் ஆகிற 2 இடத்துலையுமே 2 தான் இருக்குது. கரெக்டா? ஸோ அப்போ இது டைரக்ட் கோடிங். டைரக்ட் கோடிங் அப்படின்னும் போது நம்ம ஆர்டினரிக்கு என்ன ஆன்சர் டைரெக்டாக எழுத வேண்டியதான். அப்போ ஓக்கு நேராக என்ன இருக்குது? 5, ஆருக்கு நேராக 8, டிக்கு நேராக 1, ஐக்கு நேராக 2, எண்ணுக்கு 6, ஏ 7, ஆர் 8, ஒய் 9. ஸோ 5 8 1 2 6 7 8 9. ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட் யூனிட்டட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு SLGRCB இப்படி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதில் நான் என்ன செய்கிறேன்னா, இது 21, இது 19, N 14, L 12, I 9, G 7, T 20, R 18. ஈஸியான சம் தான். 5, இது 3, இது 4, இது 2. ஸோ எல்லாமே -2பா. எல்லாத்துலேயும் பாருங்கள் -2, 2 குறைச்சிருக்காங்க. அதே பேட்டர்னில் அந்த DISOWN இது எல்லாத்துலேயும் 2 குறைக்கிறேன். சரியா? எல்லாத்துலேயும் 2 குறையுது அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? டியில் 2 குறைச்சா பியா, ஐயில் 2 குறைச்சிங்கன்னா ஜி, எஸ்ஸில் 2 குறைக்கிறேன் அப்படின்னா கியூ, ஓவில் 2 குறைக்கிறேன்னா எம்மு, டபிள்யூவில் 2 குறைச்சா யூ, எண்ணில் 2 குறைச்சா எல்லு. ஸோ பி ஜிக்யூ எம்யூஎல். ஆப்ஷன் ஏ ஆன்சர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பா, இந்த கொஷின் ஆல்ரெடி நம்ம சொன்ன மெத்தட் தான். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? ஸோ அப்பப்போ உங்களுக்கும் ஒரு சில கொஷின்ஸ் ப்ராக்டிஸுக்கு தரேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதுவும் ஆல்ரெடி நம்ம சொன்ன சம்முதான்பா. ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது ரெண்டுமே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நான் சொல்லாமல் புது கொஷின் எதுவுமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் தரல. சரியா? ஆல்ரெடி சொன்னதை தான் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா கிளாஸாக இருந்தால் பரவாயில்ல, அங்கே போட வைக்கலாம். கரெக்டாக? யூடியூப் அப்படின்னும் போது இங்கே என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே நான் அதிகமாக கொஷின்ஸ் கொடுக்கணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வீடியோ டியூரேஷன் அதிகமாக போகுது அப்படின்லாம் பார்க்க மாட்டேன்றாங்க. சரியா? ஸோ அதனால்
எனக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம என்ன செய்யலாம், அப்போ 20 கொஷின்ஸ் கொடுத்தா போதும், 25 கொடுத்தா போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்பப்போ வந்து எட்டி பாகுது. சரியா, இருந்தாலும் இல்லை இது அதுக்காக ஆரம்பிக்கல அப்படின்ற ஒரு எண்ணமும் அப்பப்போ எட்டி பார்க்கறதுனால தான் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். மற்றபடி உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்காம ரீசனிங் வராது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காகவது நீங்கள் ஒரு சில கொஷின்ஸ் போட்டு ஆன்சர் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மற்றபடி டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம அதுக்கான வேலையை பார்ப்போம். சரியா, அந்த கொஷின் எப்படியாவது உங்களுக்கு வந்து சேர்ற மாதிரி நான் பண்ணுறேன் ஆன்சர் என்னன்னு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பேட் வந்து 23ன்னு கொடுத்துருக்காங்க, கேட்டு 24 தான். பாலுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே நான் என்ன செய்கிறேன்னா, இதுவும் ஆல்ரெடி அதே சம் தான், இருந்தாலும் பாருங்கள், பேட் 2 அதாவது பி 2 ஏ 1 டி 20 ஆட் பண்ணால் 23. கேட் அப்படின்னும் போது இங்கே சி வந்து 3 ஏ 1 டி 20 ஆட் பண்ணால் 24. ஸோ பால் அப்படின்னும் போது இங்கே பி வந்து 2 ஏ 1 எல் 12 இன்னொரு எல் ஒரு 12 24 27 ஆன்சர். சரியா, அதாவது ஆப்ஷன் ஏ. இதே பேட்டர்னில் ஒரு கொஷின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எப்படி தெரியுமா, அட்டு, இந்த அட்டுக்கான ஆன்சர் 20. சரியா, ஸோ அதே போல் பேட்டு, இந்த பேட்டுக்கான ஆன்சரை வந்து இவங்க என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா 40. ஸோ அதே போல் கேட்டுக்கான ஆன்சரை 16 கொடுத்துட்டு மேட்டுக்கு என்ன ஆன்சர்னு கேட்டாங்க. சரியா, ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதை யோசித்து சொல்லுங்கள். கொஞ்சம் இந்த மாதிரி கொஷின் நல்லா இருக்கும். சரியா, சாலிடாக யோசிச்சிங்கன்னா ஆன்சர் வரும். ஓகேவா? அதே போல் நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போமா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஜி. ஜி வந்து 7வது லெட்டர்ப்பா, ஓ வந்து 15வது லெட்டர். அப்போ 7 + 15 போட்டால் எனக்கு 22 தான் வருது. சரியா, இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, Z 1 Y 2 X 3ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆன்சரு 32 வரணும், இங்கே 22 தான் வருது. சார் 10 கூட்டி செக் பண்ணுவோமே சார், நல்ல ஐடியா தான், கரெக்டாக. ஆனால் நம்ம ரிவர்ஸும் செக் பண்ணி பார்ப்போம். அதாவது Z 1 Y 2 X 3 இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா எனக்கு ஜி வந்து எத்தனாவது லெட்டர் தெரியுமா? கரெக்டாக 20வது லெட்டர். சரியா, ஜி வந்து 20வது லெட்டர். டி வந்து கரெக்டாக அதாவது ஓ வந்து கரெக்டாக வந்து எத்தனாவது லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12வது லெட்டர். இதை ஆட் பண்ணி பாருங்கள், 20 + 12 32 வரும். நான் சொல்கிறது Z 1 Y 2 X 3 W 4 இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஜி 20வது லெட்டரும் ஓ 12வது லெட்டரும் கரெக்டாக வரும். சரியா, அப்போ ஒரு லெட்டர்ஸை நார்மலாக ஏபிசிடி பேட்டர்னில் தான் தரணும்னு இல்லை, Z Y X W இந்த மாதிரியும் தரலாம். சரியா, அதே போல் ஷி, இதில் எஸ் வந்து நான் என்னென்னு எடுத்துப்பேன்னா 8வது லெட்டராக இருக்குமா? சரியா, H வந்து 19ஆக இருக்கும், இ வந்து 22ஆக இருக்கும். இதை ஆட் பண்ணிங்கன்னா 49 கரெக்டாக வரும். அதே போல் சம்முக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு தான் கேட்குறாங்க. எஸ் வந்து 8 ஓ 12 சரியா, எம் வந்து 14 ஆக்சுவலாக 14 இ வந்து 22. ஸோ இதை ஆட் பண்ணால் 20 34 56. ஸோ 56 ஆப்ஷன் ஏ ஆன்சர். ஓகேவா? ஸோ நேரடியாக செக் பண்ணி பார்க்குறீங்க, எக்ஸாமில் இது நேரடியாக இருக்குது ரிவர்ஸில் இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் தான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக செக் பண்ணி பார்க்கணும், அது ஆன்சராக வரலன்ற பட்சத்தில் ரிவர்ஸ்லையும் செக் பண்ணி பார்க்கணும். இது எல்லாமே சர்டன் டைமில் செய்யணும். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் அதுக்கு ஒரு 5 நிமிஷம்லாம் எடுத்தோன்னா டைம் வேஸ்ட்டாக போயிடும். சரியா, ஸோ எல்லாமே ஸ்பீடாக செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பழகிக்கணும். சரியா, ஸோ இதுவும் சேம் அதே மெத்தட் தான். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுங்க, இதுவும் ரிவர்ஸில் செக் பண்ணால் ஆன்சர் வருங்க. அதாவது Z 1 Y 2 இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக வரும்.
அப்போ இந்த 2 மெத்தட் மட்டும்தான் இருக்கா சார் அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. இப்படியும் தருவாங்கப்பா. அதாவது டிஎஸ் வந்து 18ன்னு கொடுத்துருக்காங்க. வாட்டருக்கான ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ என்ன செய்கிறேன்னா நான் இந்த டிஎஸ் டீன்றது 20வது எழுத்துமா. ஆக்சுவலாக A1 B2ன்னு எடுத்தா 20வது எழுத்து. இதை 2 + 0ன்னு எதனா 2ன்னு எதலாமா. அதே போல் இ வந்து 5வது எழுத்து. இதை 5ன்னு அப்படியே வச்சுக்கிறேன். ஏ வந்து 1வது எழுத்து. இதை 1ன்னு அப்படியே வச்சுக்கிறேன். அதே போல் 6 18பா. இந்த 18 1 + 8ன்னு எதனா 9ன்னு வருமா. எஸ் இதை 19ன்னு எடுத்தா 1 + 9ன்னு எடுப்பேன். இதை 10ன்னு ஆகும். இந்த 10 நான் 1 + 0ன்னு எடுத்தா 1ன்னு வந்துருமா. ஸோ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணி பாருங்கள். 2 5 7 8 8 9 17 17 + 1 18 கரெக்டாக வரும். சேம் இதே பேட்டர்னில் வாட்டருக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாட்டர் வி இந்த W வந்து 23வது எழுத்து. இதை 2 + 3ன்னு எடுத்தா 5. ஏ வந்து 1, டி வந்து 20. இதை 2 + 0ன்னு எடுத்தா 2ன்னு வந்துடும். இ வந்து 5மா. ஆர் வந்து 18. இந்த 18 1 + 8ன்னு எடுத்தா 9ன்னு வரும். சரியா? ஸோ 6 6 2 8 8 5 13 13ஓட 9 கூட்டினா 22 ஆன்சர். அதாவது ஆப்ஷன் பி இந்த கொஷனுக்கான ஆன்சர். சரியா? ஸோ அப்போது இந்த மாதிரிலாம் சம் கொடுத்தா நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், நேராக செக் பண்ணி பார்க்கணும். அதாவது A1 B2 C3ன்னு இல்லையா, ரிவர்ஸில் செக் பண்ணி பார்க்கணும். Z1 Y2 X3ன்னு இல்லையா, இந்த மாதிரிலாம் செக் பண்ணணும். சரியா? பைனரி மெத்தடை வச்சு இந்த மாதிரிலாம் செக் பண்ணணும். ஓகேவா? இது எல்லாமே சர்டன் டைமில் யாருடைய துணையும் இல்லாமல் எக்ஸாமில் நீங்களாக ட்ரை பண்ணணும். அப்போ அந்த பக்குவத்தை இங்கே ப்ராக்டிஸ் மூலிமா வளர்த்துக்கணும். சரியா? வேறு வழி இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு, இஃப் ஃபயர் இஸ் கோடட் as இந்த மாதிரி ஒரு கோடிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீஸுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஆப்ஷனும் நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்கன்னா, இங்கே எஃப்க்கு எனக்கு இங்கே இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்காங்க சார், ஆஷ் சிம்பிள். அப்போ எஃப்க்கு ஆஷ் வர மாதிரி என்ன ஆன்சர் இருக்கோ அதுதான் ஆன்சரு. அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. சரியா? ஆனால் லாஜிக்கலாக, அதாவது ஏ ஆப்ஷனை யோசிப்பாங்க மோஸ்ட்லி எல்லாரும். ஏன்னா இங்கே எஃப்க்கு பாருங்கள், எனக்கு இந்த சிம்பிள் தான் வந்திருக்கு. அப்போ எஃப்க்கு ஃபஸ்ட்டு லெட்டர் அந்த சிம்பிள் வர மாதிரி இருக்கிறது இதுதான், அப்போ அதுதான் ஆன்சர் அப்படின்னு போவாங்க. சரியா? ஆனால் அந்த மாதிரி இவங்க தரல. இவங்க கொடுத்தது என்னன்னா, இந்த ஃபயர்னு பார்க்குறோம். இந்த ஃபயரில் அவங்க கொடுத்துருக்கிற 4 சிம்பிளுமே பாருங்கள் வேறு வேறு சிம்பிள். அதாவது இங்கே கொடுத்துருக்கிற 4 வேறு வேறு லெட்டர்ஸுக்கு இங்கே டிஸ்டின் சிம்பிள்ஸை தராங்க, வேறு வேறு சிம்பிள்ஸை தராங்க. கரெக்டாக? ஆனால் ஃப்ரீஸில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே லெட்டர், அதாவது ஈன்ற லெட்டர் மட்டுமே 3 முறை வருது. கரெக்டாக? அப்போ 3 முறை ஒரே சிம்பிள் வர மாதிரி என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த ஆப்ஷன் 3 முறை ஒரே சிம்பிள் வருதா, பர்சன்டேஜ் வருது. அதே போல் இந்த ஆப்ஷனில் கொஷின் மார்க் 3 முறை வருது. ஸோ ஆப்ஷன் சி இல்லை ஆப்ஷன் டி ஆன்சராக இருக்கலாம். ஏவும் பியும் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. சரியா? இப்போ அதுலேயும் பாருங்கள், மீதி ரிமைனிங் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே வேறு வேறு லெட்டர்ஸு. ஆனால் இந்த சி ஆப்ஷனில் 3 முறை பர்சன்டேஜ் வந்திருக்கு, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இந்த சிம்பிள் பாருங்கள் 2 முறை வந்திருக்கு. ஒரே சிம்பிள் 2 முறை வந்திருக்கு. ஆனால் எனக்கு தேவை அது 3மே வேறு வேறு லெட்டர்ஸு. அப்போ வேறு வேறு சிம்பிள்ஸ் வேணும். இந்த ஆப்ஷன் டியில் பாருங்கள், கொஷின் மார்க் 3 முறை வந்திருக்கு. இங்கே வேறு வேறு சிம்பிள்ஸுக்கு, அதாவது வேறு வேறு நம்பருக்கு வேறு வேறு சிம்பிள்ஸ் வந்திருக்குல்ல, அதனால் ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? இது இல்லாமல் ஒரு சில கொஷின்ஸும் நமக்கு தெரிய வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பிடிஎஃப் இல்லாமல் ஒரு சில கொஷின்ஸும் வந்து கொண்டு வந்திருக்கேங்க. இதில் ஒரு 5 கொஷின்ஸ் இருக்கும். இந்த 5 கொஷினுமே 5 மாடல். ஸோ இதையும் தெரிஞ்சுங்க, கோடிங் டிகோடிங்க்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். சரியா? ஸோ இதில் பாருங்கள், புல்லட் அப்படின்றது 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போலீஸுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
சரியா? ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் அந்த புல்லட் அப்படின்றதுக்கு 18 அப்படின்றது எப்படி வந்துச்சு அது ஃபஸ்ட்டு தெரியணும். கரெக்டாக? அது தெரியாமல் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ என்னன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுத்தாலே ஃபஸ்ட்டு நேராக ஆட் பண்ணி பாருங்கள், ரிவர்ஸில் ஆட் பண்ணி பாருங்கள். நேராக மீன்ஸ் எப்படி சொல்கிறேன், A1 B2 C3 இந்த மாதிரி ஆட் பண்ணி பாருங்கள். அதில் வரலையா ரிவர்ஸில் Z1 Y2 X3 அந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். அதையும் வரலையா மூணாவதா நம்ம இதுக்கு முன்னே பார்த்தோம்ல அந்த TSன்னு அந்த இப்போ 18னா அதை 1 + 8 9 அந்த மாதிரி எடுத்தோம்ல. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். அதுவும் வரலனா வேறு எப்படி பண்ணலாம், அதுதான் இந்த கொஷின். ஸோ பாருங்கள், இதில் நான் புல்லட் அப்படின்றத B2 U21 L12 இன்னொரு L12 E5 T20 இது ஆட் பண்ணால் கரெக்டாக 72ன்னு வரும்பா. இந்த 72 என்ன பண்ணால் 18 ஆகும்னு யோசிக்கணும். 4ஆல் டிவைட் பண்ணால் 18 ஆகும். சரியா? அதே போல் போலீஸ் அப்படின்றதுல P16 O15 L12 I9 C3 E5 கரெக்டா? ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா 60ன்னு வரும். அங்கே கூட்டி 4ஆல் டிவைட் பண்ணமா, இங்கேயும் கூட்டி 4ஆல் டிவைட் பண்ணுறனா 15 அப்படின்றது ஆன்சர். சரியா? ஸோ நல்லா புரிஞ்சிங்க, இதையும் ஒரு மெத்தடாக ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் கொடுப்பாங்களா சார்? இன்னொரு விஷயம், நீங்கள் போடுற மெத்தட் எதுவுமே ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் தப்புலாம் இல்லைங்க. சரியா? ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போடுற எந்த எஃபெக்ட்டுமே தப்பு இல்லை, மாற்றி யோசிக்கணும், அவ்வளோதான். நீங்கள் போடுற மெத்தடுக்கு ஏற்ற ஆப்ஷன் அங்கே ஆன்சராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்படி கொடுக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் மாற்றி யோசித்து வேறு மாதிரி யோசித்து அந்த ஆப்ஷன் எப்படி வர வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா கொஷின்ஸ் கொடுக்கறது மோஸ்ட்லி அவங்க ஒரு யோசனையில் கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக? நம்ம ஒரு யோசனையில் வர வச்சுருப்போம். ஆனால் அவங்க நம்ம கிட்டேருந்து எதிர்பார்க்கறது அவங்க என்ன யோசிச்சாங்களோ அந்த லெவலுக்கு நம்ம யோசிக்கணும் அப்படின்றது தான். சரியா? இப்போ இந்த கொஷினில் பாருங்கள், PENக்கு 755ன்னு கொடுத்துருக்காங்க. இது லாஜிக்கலாக யோசிச்சா ஒன்றுமே இல்லை. P16 அதை 1 + 6ன்னு எழுதி 7ன்னு எடுத்திருக்காங்க. E5 அதே போல் என்னன்றது 14, அதை 1 + 4ன்னு எதனா அதுவும் 5 தான். ஸோ இப்படி தான் 755 வந்திருக்கு. அதே போல் கேப்பு C வந்து 3வது லெட்டரா, A வந்து 1வது லெட்டர். இந்த Pயில் இருக்கிற P வந்து 16மா, இதை 1 + 6ன்னு எதனா 7 வந்துருமா. ஸோ அப்போ 317 அப்படின்றது இந்த கொஷனுக்கான ஆன்சர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இங்கே ஸ்கூலுக்கு 18ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இதை என்ன செய்யலாம், எல்லாமே ஆப்ஷனை பொறுத்து தான் நீங்கள் யோசிக்க போகிறீங்க. இங்கே நான் ஆப்ஷன் தரல. சரியா? என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஆப்ஷன் தரல. சரியா? எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஆப்ஷன் தந்துடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் யோசிக்கணும். இப்போ இந்த கொஷினை மேபி இங்கே 6 லெட்டர்ஸ் இருக்கா, அதாவது 6 எழுத்து இருக்குது, அதை 3ஆல் பெருக்கி கூட 18 கொடுத்துருக்கலாம். அதே போல் இங்கே 5 லெட்டர் இருக்குது, அதையும் 3ஆல் பெருக்குனா 15 ஆன்சராக இருக்கும். சரியா? அங்கே ஆப்ஷனில் 15 கொடுத்துருந்தா நீங்கள் யோசிச்சது ரைட்டு. அங்கே கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் வேறு மாதிரி யோசிக்கணும். எந்த மாதிரி? நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னே பார்த்தோம்ல அந்த மாதிரிலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ் அப்படின்றது 25ன்னு கொடுத்துருக்காங்க. டெம்பிள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினும் ஏற்கனவே சொன்ன அந்த மெத்தட் பிரகாரம் எல்லாம் யோசிக்கணும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வேறு என்ன செய்யலாம் சார்? இங்கே 5 லெட்டர் இருக்காமா, ஸோ அப்போ 5 லெட்டரை ஸ்கொயர் பண்ணி 25ன்னு கொடுத்துருக்கலாம். சரியா? அப்போ டெம்பிளில் எனக்கு 6 லெட்டர் இருக்குது, அப்போ 6 ஸ்கொயர் பண்ணி 36ன்னு ஆன்சர் வரும். கரெக்டா? இது ஆப்ஷனில் இருந்தால் இது ஆன்சர், கொடுக்கலனா வேறு எதனா மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரீசனிங் இதுதான். அதே போல் இது பாருங்கள், கோலி 60 பண்ட்டு 30 ரைனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதே மாடல் கொஷின் ஆக்சுவலாக TNPSCயில் குரூப் 2ல் ஒரு தடவை
மேங்கோ, கிரேப்பு, ப்ரொமோகேனட் அப்படின்லாம் வச்சு கொடுத்தாங்க. சரியா, அதாவது அங்கே வந்து வேறு இதில் கொடுத்தாங்க. நான் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கோழி, பன்ட்டு, ரைனான்னு எடுத்துக்கிட்டேன். சரியா, இப்போ இதில் பாருங்கள், இந்த கொஷினுக்கு நம்ம என்ன செய்வோம்? கே வந்து 11 சார், ஓ வந்து 15, ஹெச் வந்து 8, இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா? ரிவர்ஸில் ஆட் பண்ணுவோம். ஆனால் அவங்க சாலிடாக வேறு என்னெல்லாம் செய்யலாம்னு யோசிக்கிறேன் பாருங்க. ஓ ஐ 2 வவல்ஸ் இருக்கா? அப்போ 2 வவல்ஸ் நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு வவல்ஸுக்கு 30ன்னு நானாக எடுத்துக்கிறேன். அப்போ 2 வவல்ஸுக்கு 60 வந்துருமா? கரெக்டா? பன்ட்டு இதில் பாருங்கள், ஒரே வவல்ஸ் இருக்குது. அப்போ ஒரு வவல்ஸுக்கு நான் 30 தானே எடுத்தேன். அந்த 30 வந்துருச்சு பாருங்கள். அப்போ ரைனால் எனக்கு மொத்தம் 3 வவல்ஸ் இருக்குது. சரியா, அப்போ 3 வவல்ஸ்னா 3 × 30ன்னு போட்டிங்கன்னா 90 ஆன்சர். இப்போ வவல்ஸ்னால் என்னன்னு தெரியும்ல? ஏ, இ, ஐ, ஓ, யூ. இந்த 5 லெட்டரை தான் வவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 5 லெட்டர், இந்த கோழியில் 2 லெட்டர் இருக்குது. சரியா, ஓ ஐன்னு. அதனால் 2 × 30 60ன்னு எடுத்துக்கிட்டேன். 30 நானாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். சரியா, அப்போ பன்ட்டில் ஒரே லெட்டர் இருக்கிறதுனால 30, ரைனால் 3 இருக்குன்றனால 3 × 30 90ன்னு வருது. சரியா, ஸோ கோடிங் டிகோடிங்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு 30 சம் சாலிடாக பார்த்துருப்போம். இந்த 30 சம்மே ஒரு சம்மும் மற்ற சம்மோட கொஞ்சமாவது வேறுபட்டு இருக்கும். ஒரு சில சம் அதே சம்மாக கொண்டு வந்திருப்பேன். அது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட்டுக்கு ஹோம்ஒர்க்குன்னு கொடுத்துருப்பேன். சரியா, ஸோ கோடிங் டிகோடிங்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். ஆனால் இது நம்ம என்ன செய்யலாம்னா, எக்ஸாம் கிட்ட வரும்போது வேறு சில கொஷின்ஸ் எடுத்துன்னு வரேன். இதே பேட்டர்னோ இதை விட எக்ஸ்ட்ராவாவோ நான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியோ ஏதோ ஒன்று இந்த டாப்பிக்கை கொண்டு வரேன். அதனால் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக இப்போ இல்லை, எக்ஸாம் கிட்ட கோடிங் டிகோடிங்க்கு போடலாம். சரியா, ஸோ ஏன்னா இந்த டாப்பிக்கை ஒழுங்காக பார்த்தோம் அப்படின்னா இது பக்கத்திலே இந்த கிளாசிஃபிகேஷன், அது இல்லாமல் அனாலஜி, இந்த டாப்பிக்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லெட்டர் சீரீஸு இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா, அதனால் நம்ம என்ன செய்யலாம்னா, எக்ஸாம் கிட்ட இந்த டாப்பிக்லேயே வேறு சில சம்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதோ சேர்த்து கொண்டு வரேன். அதனால் அப்போ ஒரு வீடியோவில் இதே டாப்பிக்கையும் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த கொஷின்ஸ்லாம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் அந்த கொஷின்ஸுக்கெலாம் ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சரியா, ஒரு சில பர்சனல் இஷ்யூஸ் இருக்கிறதுனால என்னால் தொடர்ச்சியாக வீடியோ போட முடியல. ஆனால் அதுக்காக போடவே மாட்டேன்னு அர்த்தம் இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் ஃப்ரீ ஆனேன் அப்படின்னா அந்த ஃப்ரீ ஆகிற நாளே 4-5 வீடியோ எடுத்தாவது உங்களுக்கு அப்பப்போ வீடியோஸ் கொடுத்துட்டு தான் இருப்பேன். சரியா, ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தில் நான் கான்ஃபிடென்ட்டாகவே சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ அந்த நம்பர் சிஸ்டம் கண்டினியூ பண்ணலான் தான் நினச்சேன். ஒரு சிலர் எங்கிட்டே என்ன சொன்னாங்கன்னா, சார் இந்த மாதிரி கொடுக்காதீங்க, நீங்கள் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் சொன்னீங்கல்ல அதுவே ஓகேவாக இருக்கும். எப்படின்னா நேச்சுரல் நம்பர் தான் என்ன, ஹோல் நம்பர் தான் என்ன, எங்களுக்கு அந்த மாதிரி டெஃபனிஷன் வைஸாக நீங்கள் லைன் பை லைனாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் அதை படிக்க ஈஸியாக இருக்கும் சார், எங்களால் புக்கில் அதை நோட்ஸாக எடுத்து படிக்க முடியல அப்படின்னாங்க. ஸோ எனக்கும் அது புரிஞ்சுது. அதனால் நானும் என்ன செஞ்சேன்னா, சரி நான் நோட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அது நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், அது கண்டிப்பாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா, அதனால் கூடிய விரைவிலே அதுக்கும் நோட்ஸ் ரெடி பண்ணி நம்பர் சிஸ்டம் பேசிக்ஸ் ஃபுல்லாக அந்த ஒன் வேர்டு என்னென்ன இருக்குது, டெஃபினிஷன்ஸ் என்னென்ன இருக்குது எல்லாமே சேர்த்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ அதையும் பார்த்துருவோம். சரியா, அப்பப்போ சைக்காலஜி வீடியோஸும் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக பார்த்துட்டு வருவோம். முக்கியமாக மென்சுரேஷனையும் ஏபிஜிபியையும் சீக்கிரமாகவே முடிப்போம். சரியா, அந்த மென்சுரேஷனையும் ஏபிஜிபியையும் சீக்கிரமாகவே முடிப்போம். இதை நான் அழுத்தியே சொல்கிறேன். சரியா, ஏன்னா நிறைய பேர் அதை எங்கிட்ட பர்சனலாக கேட்குறாங்க. தாராளமாக எடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஸோ அடுத்து இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். நன்றிகள் பல.